பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யோசனை. இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்ட போதும், இயேசுவை நான் விசுவசிக்கும் பொழுதும், ஏன் எல்லாரும் புறஜாதி மாதிரி ஒரு வெற்றியாளராக இல்லை? ஏன் அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல? அதை பற்றி தான் நீ பேசப்படுறேன். வேதவசனம் போதிக்குது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி, நான் அவரை நம்புகிறேன், சிலுவையில் நம்புகிறேன், அந்த அந்த டே, அந்த நாள், அந்த தருவாய்க்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, பிசாசு கீழே அடிமையாக இருந்தீங்க. பிசாசு தான் எஜமானனாக இருந்தால், நம்ம எல்லாருமே அடிமையாக தான் இருந்தோம். அவன் நம்மளை போட்டான், அவன் அடித்தான், வதைச்சான், அசிங்கப்படுத்தினான், கேவலப்படுத்தினான். அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஸ்வர்ணம் மூடு எதுவுமே இல்லாமல் மரமண்டு மாரி இருந்தேன். ஆனால் இயேசுக்குள்ளார நம்பி வரும்பொழுது இயேசு என்ன பண்ணார்னா, அவன் இருளில் அதிகாரத்திலிருந்து நம்மளை வெளியாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டார். ஓகே, ஆனால் இங்கே வந்தோன்னே நம்ம ஜெயிக்கணுமே, ஏன் ஜெயிக்கிறது இல்லை? இதான் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு புரியறதே இல்லை. குழம்பி போயிடுறாங்க. என்னன்னா, அதாவது அங்கே அவனுடைய டெரிட்டரியில் இருந்தோம்லாம் இருளில் இருக்கும்போது, அப்போ நமக்கு தெரியாமலே சில பழக்க வழக்கங்கள், சொல்லுங்கள், பழக்க வழக்கம், ஹேபிச்சுவல்ஸ், அல்லது ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அல்லது அதுக்கு பேர் என்னதுன்னா ஆல்டஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது நமக்குள்ளார இருக்குது. இப்போ இங்கே வந்த உடனே அந்த இங்கே வந்து சூழ்நிலை நல்லா இருக்கா இங்கே ஒளியின் ராஜ்யத்தில்? அதனால் என்ன பண்ணுதுன்னா, நல்ல விஷயங்களோடு சேர்ந்து ஏற்கனவே அவன் நமக்குள்ளார விதை, என்னது இங்கிலீஷில் அதுக்கு பேர் வீட்ஸ், கலைகளை விதைச்சான்ல அந்த இருளின் ராஜ்யத்தில், அந்த கலைகள்லாம் உள்ள விதைகள் இருக்குது. இங்கே உள்ளே வந்தோடனே நல்லா மழை பெய்யுது, நல்ல சீதோஷனம் இருந்தோடனே கலைகள்லாம் கும்முன்னு வளருது, கதைன்னு வளர்ந்து எல்லா இடத்துலையும் காடாக போச்சு. இதுதான் வேதவசனம் சொல்லுது. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இனி வாழ்வது நான் அல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குப்பை இருக்குல்ல, கலைகள், இது எல்லாத்தையும் பிடுங்கி வேரோடு எரியும். இயேசு சொல்கிறாரு, எனக்குள்ளே இளைஞ்சிருக்கும் போது சில கிளைகள்லாம் வந்து கனி கொடுக்காது, அந்த கிளைகளை எல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? யோவான் 15. இதுதான் அந்த கிளை. இயேசுனோடு இணைக்கும் போது என்னன்னா, இந்த வீட்ஸ், இந்த கலைகளும் கும்முன்னு வளரும். அதுதான் நம்மளுடைய சிந்தனையெல்லாம் மறுரூபமாக வேண்டும். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம், பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் செத்து போகணும். சரிங்களா? இதை பற்றி அதிகமாக பேசுவோம். காட் பிளஸ் யூ.